தேவஜனநாயகம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை நம்ம வியாழமாக பார்க்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தர் எப்பொழுது தப்புவிக்கிறார் என்கிற தலைப்பில் நாம் தியானமாக பார்க்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் என்னவென்று சொன்னால், சங்கீதம் எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் தியானமாக தியானிக்கலாம். அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடியினால் அவர் என்னை தப்புவித்தார் என்கிறதாய் தாவீது சொல்கிறதாய் பார்க்கலாம். இன்னைக்கு செய்தி இந்த தலைப்பு சொன்னால், கர்த்தர் எப்பொழுது தப்புவிக்கிறார் என்கிற தலைப்பை நம்ம பார்க்கலாம். பொதுவாக தப்புவிக்கிறார் அல்லது தப்புவித்தார் இல்லை தப்புவிப்பார் அப்படின்றது பல விதங்களில் வந்தாலும் அதுக்கு என்ன மீனிங்னா, அது காப்பாற்றுதல் அல்லது அப்படின்னா தூக்கி விடுதல். இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னா அப்படியே ஒரு இடத்துல பிடித்து என்ன செய்யறது, வெளியே இழுத்தல். இது போன்ற பல நிலைகளில் அது காணப்படுது. தப்புவித்தல் அல்லது தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் நான் அர்த்தம் சொல்கிறேன். அப்படி பிடிச்சு தூக்கி விடுறது, அப்படியே என்ன செய்யுது, அப்படியே அவங்களை அப்படியே காப்பாற்றுகிறது அல்லது பாதுகாக்கிறது. இது போன்ற பல விதங்களில் அந்த அர்த்தம். சரி, எப்பொழுது கர்த்தர் தப்பு வைக்கிறார் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கணும். ஆதரவாக சங்கீதம் 19 பார்க்கணும். அதில் தாவீது சொல்கிறாரு, அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்னை தப்பு வைத்தார். பொதுவாக இந்த பூமியில் பலவிதமான போராட்டங்களும் பாடுகளும் மனிதனுக்கு இருக்கிறது. பிசாசு மூலமாக போராட்டம், மனுஷ மூலமாக போராட்டம், சூழ்நிலைகள் மூலமாக போராட்டம், இயற்கை மூலமாக பாதிப்புகள், இன்னும் மறைமுகமான சாதனை கிரிகள் மூலமாக நிறைவேறுகிறது. இது போன்ற பலவிதமான சோதனைகள் இருந்தால், பலவிதமான பாதிப்புகள் இருந்தால், அதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு, அதிலிருந்து தப்புவிப்பதற்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுவும் அவர் பார்வைக்கு நாம் பிரியமாக இருந்தால், பிரியமாய் வாழ்ந்தால் நம்மை தப்புவிப்பார். அப்போ அதுதான் தாவீது ராஜா சொல்கிறார், அவர் என் மேல் பிரியமாக இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். தேவன் எப்போதும் தப்புவிக்கிறார்னா, நம்ம வாழ்க்கை அவர் பார்வையில் பிரியமாக இருந்தால் தப்புவிப்பார். சும்மா என்ன செய்ய மாட்டார், அவர் செய்யப்படுகிறார் இல்லை. அப்போ கேட்குற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஆண்டுடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு உபத்திரவம் வருதா, ஒரு போராட்டம் வருதா, பிரச்சனை வருதா, பாடுகள் வருதா, தீமையான காரியம் வருதா, கர்த்தர் தப்புவிப்பார். உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. அது எப்போ உண்டாகும் நடக்கும்னா, அவர் பார்வையில் நம்ம பிரியமுள்ளவனாக இருந்தால், பிரியமாக வாழ்ந்தால் தப்புவிப்பார். அதை நம்ம நினச்சோம் புரிஞ்சுக்கணும். நீ நம்ம புரிஞ்சுக்கிறாங்க, நீ என்ன பண்ணாலும் அவர் நினைச்சுவார், அவர் தப்பு வச்சுருவார், அவர் மறைச்சி கண்டுக்கவே மாட்டார், தப்புன்னு குற்றப்பட்டாங்க. அவர் பார்வையில் பிரியமான ஒரு நிலையில் நாம் இருந்தால் தப்புவிப்பார். இது தாவீது சொல்கிறார். ஆனால் நம்ம மனுஷக்கூடாது, மறக்கூடாது. இரண்டாவது, கர்த்தர் எப்பொழுதெல்லாம் தப்பு வைக்கிறார் அப்போது தானியேல் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இருக்குது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அப்போ ஒரு மனுஷன், ஒரு மனுஷியோ பரிசுத்தமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையான தெய்வனாக கடவுளாக கொண்டு அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அங்கே தேவன் அவனை சகல பிரச்சனையும் தப்புவிக்கிறார். அப்போ ஆராதனை என்பது முக்கியம், ஆராதிப்பது முக்கியம். சும்மா ஒரு உலக பிரகாரமாக ஒரு ஜடத்தையோ ஒரு உயிரில்லாத காரியத்தையோ ஆராதிப்பதை பற்றி பேசவில்லை. ஜீவனுள்ள தேவனை, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற அந்த ஆராதனையில் தப்பிக்கப்படுவதற்கு முடியும். இப்போ எப்பொழுதெல்லாம் நம்ம ஆராதிக்கும்போது, தேவனை மனதார அவரை உயர்த்துகிறோமோ, அந்த உயர்த்தக்கூடிய ஆராதனையானது நம்மை தப்பு வைக்கும். அப்போ ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவர் பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, பிசாசுகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து உடைத்தெறிந்து நம்மை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இதை புரிஞ்சுக்கிறாம, வசனத்தை அறிஞ்சுக்கிறாம என்னென்னமோ சிந்திச்சிருக்கோம். அப்படி இல்லை, ஆண்டவரை ஆராதனை பண்ணி அவரை உயர்த்துகிற பொழுது தப்பு வைக்கிறார். நிறைய பேர் ஆராதனைக்கு வரதே இல்லை, ஆராதனை முக்கியத்துவம் கொடுத்து கிடையாது, ஆராதிக்கிறதே கிடையாது. தனிப்பட்ட ஜீவியத்தில் தேவனை பல மணி நேரமாக ஆராதிக்கிற பொழுது அதை அந்த ஆராதனையானது நம்மை அனைத்து சிக்கல்களிலிருந்தும் நம்ம சிக்கலில் விடுவித்து தப்பு வைக்கும். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு, தப்பிக்கிறவர்
சுமையின் சுமப்பேன் தப்புப்பேன் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி போட்டிருக்கு, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அப்படியே வரிசையாக வந்து உங்களை தாங்களே இது வரைக்கும் அப்படியே தப்பு வைப்பேன் அப்படின்னு. அப்போ எப்போ தப்பு வைக்கிறாருன்னா, அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்குற பொழுது தப்பு வைக்கிறார். இன்றைக்கி மனுஷ வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்குறோம், பிசாசுக்கு செவி கொடுத்து விட்டு என்னை அவர் காப்பாற்றலை, தூக்கி விடலை, அவர் வந்து தப்பு வைக்கலன்னு எடுக்கிறோம். அப்படி இல்லை. தேவன் நம்மை தப்பு வைக்கிறதுக்கு வேணும்னா அவர் வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுக்கணும், செவி சாய்க்கணும். அறவுரை நினைச்சுக்கூடாது இல்லை, கவனமாய் செவி சாய்க்க வேண்டும். செவி கொடுத்து அவர் பொருளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறது மாத்திரம் செய்யும் பொழுது தேவன் நம்மை தப்பிக்கிறவராக இருக்கார். ஒரு மனுஷன்கிட்ட இருந்தாலும் சரி, ஒரு நோய்கிட்ட இருந்தாலும் சரி, பஞ்சமாக இருந்தாலும் சரி, பிள்ளை நோயாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை சரி, அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். அதை என்ன செய்யணும்? ஏசையெல்லாம் பார்க்கணும். அடுத்ததாக இதை வரக்கூடாது. நான்காவதாக அவர் எப்பொழுதெல்லாம் தப்பு வைக்கிறார் வரும்போது 2 Corinthians 1:10 போட்டிருக்குது, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக இருந்த எங்களை அவர் தப்பித்து கொண்டிருக்கிறார், இன்னும் தப்பு வைப்பார், நாங்கள் அவரையே நம்பியிருக்கிறோன்னு பவுல் சொல்கிறார். 9:10 2 Corinthians 1:9-10 சொல்கிறார். அப்போ நாங்கள் அவரையே நம்பியிருக்கிறோம், அப்போனால எங்களை தப்பு வைத்தார். அப்போ ஒரு மனுஷி முழுக்க தேவனை நம்பி இருக்கும் பொழுது மட்டும்தான் தேவன் அவனை தப்பு வைக்க முடியும். தப்பு வைக்கிறார். தேவனை நம்பாமல் மனுஷனை நம்ம தப்பிக்க மாட்டார். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, உலகத்தை பார்க்கக்கூடாது, ஆண்டவரை மாத்திரம் முழுமையாய் நம்பி இருக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது தான் தேவன் நம்மை தப்பு வைக்க முடியும். பவுல் பார்க்குறோம், புயல் நடுவே போகிறாரு, கப்பல் சேதம் உண்டாகுது, எவ்வளோ போராட்டங்கள், பாடுகள், கண்ணீர்கள் வருகிறது ஊழியத்தில். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் நம்பியிருக்கும் பொழுது தேவன் தப்பு வைத்தார். அவர் நிமித்தம் அனைவருக்கு தயவு பண்ணி காப்பாற்றினார். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியர்களும், வாலிப சகோதரர்களும், ஆசிரியர் பெருமக்களும் தெரிந்து வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் தப்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை நடக்கலை அப்படின்னா அப்போ நம்ம யோசிக்கணும், நம்ம உண்மையிலே ஆண்டவரை நம்பியிருக்கிறோம் இல்லை யாரை நம்பியிருக்கிறோம் யோசிக்கணும். வசனம் தெளிவாக சொல்லுது, நாங்கள் அவரையே நம்பியிருக்கிறோம், எங்களை தப்பு வைக்கிறான் தெளிவாய் சொல்லுறான். அப்போ எப்பொழுதுதான் தேவன் தப்பு வைக்காத தலைப்பில் நம்ம பார்த்தோம். 3 காரியம் இல்லை, 4 காரியம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு, அவர் பார்வையில் பிரியமாக இருந்தால் தப்பு வைப்பான்னு பார்த்தோம். தாவீதை பார்த்து எடுத்துக்காட்டாங்க. 2வதாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு என்ன செய்யணும்? ஆராதிக்கும் பொழுது, ஆராதனை செய்யும் பொழுது அவர் நினைச்சவர் தப்பு வைக்கிறான்னு பார்த்தோம். அதை தானியேல் புஸ்தகத்தில் பார்த்தோம். 3வதாக ஏசாயா புஸ்தகத்தில் பார்த்தோம், அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது நிறைவேது மட்டும் முடி நிறைக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் தப்பு வைப்பார், தாங்குவான்னு பார்த்தோம். இப்போ செவி கொடுக்குறோமா பார்க்கணும். 4வதாக பவுல் மூலமாக 2 Corinthians பார்க்குறோம், அவர் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக இன்னும் தப்பு வைத்தார் அப்படின்னு சொல்லி போச்சார். நாங்கள் அவரையே நம்பி இருக்கிறோங்க. விளைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு, ஆனால் அப்படிப்பட்ட பொல்லாத மரத்திலிருந்து இவரை தப்பு வைக்கிறார், தப்பித்து கொண்டு இருப்பார், இன்னும் தப்பிப்பார். நாங்கள் அவரையே நம்பி இருக்கிறோங்க. அந்த உச்சக்கட்ட நம்பிக்கை தான் தப்பு வைக்கிறதுக்கு அடையாளம். இப்போ 4 காரியங்களை பார்க்குறோம். தேவன் எப்பொழுது தப்பு வைக்கிறார்? அவர் பார்வையில் நாம் பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது தப்பு வைப்பார், ஆராதனை செய்யும் பொழுது தப்பு வைப்பார், அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது தப்பு வைப்பார். அது மாத்திரமல்ல, அவர் மேல் முழு நம்பிக்கையாக இருக்கும்போது தப்பு வைப்பார். 4 எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். அப்போ இப்படிலாம் செய்தால்தான் தப்பு வைப்பாரான்னு நீ கேட்கலாம். ஆமாம், அதுதான் உண்மை. அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் நம்மை தப்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பார்வையில் நாம் பெரியமாய் வாழ வேண்டும். அவரை மாத்திரம் ஆராதனை செலுத்தி அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரையே நம்பியிருக்க வேண்டும். 4 காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் வருகிற எல்லா சாத்தானுடைய பிரச்சனைகளில் இருந்தும், எல்லா பாவ பழக்கத்திலிருந்தும், எல்லா நரகத்தின் கட்டுகளிலிருந்தும், சாத்தானின் கண்ணிலிருந்தும், உலகத்தின் அசுத்தங்களிலிருந்தும் தேவன் நம்மை விலக்கி தப்பு வைக்க விடுவதாக்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரிகளும், வாலிப பிள்ளைகளும், தேவ ஜனங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் படிக்கலாம், வேலை பார்க்கலாம், தொழில் செய்யலாம், ஊழியம் செய்யலாம், எப்படினாலும் எப்படி இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை தப்பு வைக்கிறதுக்கு வழி யோசிக்கலாம். அவரும் உங்களை தப்பு வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா,
அவர் பார்வையிலும் பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அவரை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும். அவருக்கு செவியொடுக்க வேண்டும். இயேசுவையே நம்பியிருக்க வேண்டும். இந்த 4 வேலை செய்யும் பொழுது தப்புவிப்பாருங்கிற இந்த செய்தியை என்ன செய்ய மத்தியில் சொல்லியாச்சு. அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் இந்த செய்திக்கு உங்களை அர்ப்பணித்து அவர் தப்புவிப்பாருங்கிற அந்த காரியத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே தொடர்ந்து பயன்பெற வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் வழியும் உங்களை வாழ்ந்து வருவது.